ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு லஹீஸ் சிசில் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். சிக்கன் கபாப் தான் இது. 3 வெரைட்டி ஆஃப் சிக்கனு. ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் டிக்கா மசாலா தான் நம்ம வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபுல் இன்க்ரீடியண்ட், டீட்டெயில் இன்க்ரீடியண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா பரட்டிட்டு ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணி நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 hour வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் வந்து ஹரியாலி சிக்கனுக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிக்கன் தை பீசஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இன்க்ரீடியண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த சிக்கனையும் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. இதுவும் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1 hour வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து மலாய் சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் அதோட இன்க்ரீடியண்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மலாய் சிக்கனும் வந்து நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. இதையும் வந்து 1 hour ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். இப்போ 3 வெரைட்டி ஆஃப் சிக்கனும் நம்ம 1 hour மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்கியூவரில் வந்து ஒரு ஸ்கியூவர்லேயும் ஒரு சிக்கனை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் ஓடிஜியில் தான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் கூட நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி கூட நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் கபாபு. நான் வந்து ஓடிஜியில் வைக்கிறதுனால நான் ஸ்மோக் பண்ணலை. ஸோ ஓடிஜியில் வந்து 200 degree செல்சியஸில் நான் ஒரு 20 to 25 minutes வந்து அப்பர் அண்ட் லோவரில் grill இதில் வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 15 minutes கழித்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பட்டர் வந்து அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஸ்கியூவரை வந்து பேக் சைடு திருப்பி வச்சு நம்ம வந்து திரும்பவும் 15 minutes grill பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.